ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் ப்ரோக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேற்று மாருதி ஸ்டாக்ல பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் அதே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபெயிலியர் ஆயிருக்கு, எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணிட்டு அந்த லாஸை கட் பண்ணியிருக்குன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அகைன் வந்து இது பிஎன்எல் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது, ஒன்லி வந்து லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான். ஸோ என்னோட என்ட்ரி எக்ஸிட் லெவல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இதில் கீ லெசன்ஸ் என்ன நான் லேர்ன் பண்ணியிருக்கின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடாவுடைய 1 hour டைம் ஃப்ரேம். நம்ம ட்ரம்ப் ஸ்டைலில் சொன்னோம்னா இது வந்து பியூட்டிஃபுல் பிரேக் அவுட். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ், 5 ரெசிஸ்டன்ஸு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. மாருதியில் பார்த்தா மாதிரியே எல்லா கன்ஃபர்மேஷனும் இது கொடுத்துருக்கு. ஒரு எலஃபன்ட் பார் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் நடந்திருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஃபெயிலியரான ஒரு ட்ரேடு. எவ்வளோ லாஸ் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7049 ரூபா. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் நடந்தது என்னைக்கு அப்படின்னா 19th ஆகஸ்ட், அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த பிரேக் அவுட் வந்து 1 hour கேண்டிலில் ஃபார்ம் ஆச்சு. மாருதியில் எடுக்கிற மாதிரி நான் இதுலேயும் வந்து பிரேக் அவுட் உடனே ட்ரேட் எடுக்கல. 246 இருந்தது. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 rupees நம்ம ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 1 rupees மேலே. ஸோ ரீட்ரேஸ்க்காக வெயிட் பண்ணேன். ரீட்ரேஸ் எப்போ நடந்ததுன்றது இந்த ரீப்ளேல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து ரீட்ரேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 rupees கிட்ட மேலே ஏறிச்சு, அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இது 244.89 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 20ஆம் தேதி அன்னைக்கு தான் நான் வந்து இந்த ட்ரேடை எடுத்தேன். ஸோ என்னுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவலில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வந்து எக்ஸிட் வந்து இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பின்பார் இருக்குல்ல, என்னுடைய என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்தது. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பின்பாருக்கு கொஞ்சம் கீழே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய என்ட்ரி. டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணது வந்து 1:3, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தேன். 1:4 வரைக்கும் வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன் டார்கெட், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, டார்கெட் அது கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய ரிஸ்க் அண்ட் டார்கெட் லெவல் இந்த ட்ரேடுக்கு. இது வந்து சிமிலர் லைக் மாருதியோடைய பிரேக் அவுட் ட்ரேடு தான். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள். ஒரு 2-3 கேண்டில் வந்து நல்லா தான் மேலே போச்சு. நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அகெயின் ஒரு 1 hour 2 hours அப்புறம் வந்து ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சுது. நான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இறங்கிட்டு நின்றுடுன்னு பார்த்தேன், பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ட்ரேடை பார்த்தோன்னே என்ன தெரியலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இந்த ட்ரேடில் பண்ண என்னென்ன கீ லேர்னிங்ஸ்க்கு டேரெக்டாக போயிடுறேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டோம். ஸோ கீ லேர்னிங்ஸ்க்கு டேரெக்டாக போயிடுறேன். ஸோ கீ லேர்னிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிடணும். ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹோப்பில் என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் நான் வந்து இந்த பின்பாருக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.7%. இதில் வந்து ப்ரீமியமும் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அதனால் என்னென்னா 246க்கு பை பண்ணேன், 243.89க்கு செல் பண்ணேன். லாஸ் வந்து 7000. ஓகேங்களா. ஸோ இந்த 1% லாஸில் நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணேன்னா, நீங்கள் அடுத்த ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நான் இயர்லியராக அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து சப்போர்ட் ஜோன் மாதிரி இருக்குது எனக்கு. அதை நான் என்னென்ன இதில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டாப் லாஸ் வேறு, செகண்ட் வந்து இது வந்து ஸ்டாப் லாஸ், இது வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வச்சுப்பேன். வச்சுட்டு ஓகே ஸ்டாப் லாஸை நம்ம இன்னும் கீழே தள்ளுவோம். தள்ளலாம் இன்னும் பர்சன்டேஜ் அதிகமாக 1.5% ஆகிடுச்சு. அதுவும் நின்று தான் நிற்கலை, போயிட்டே தான் இருந்தது. அப்புறம் எவ்வளோ போச்சு அகெயின். அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுப்போம். ஏன்னா இந்த பெரிய பார் இருக்குல்ல, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலாக நிற்கலை, இன்னும் வந்து முடியல. இது வந்து எண்ட் ஆஃப் த டே தான். ஸோ மண்டே எப்படி ட்ரேட் ஆகும்னு தெரியாது. இது வரைக்கும் போகலாம், இல்லை இதையும் பிரேக் அவுட் ஆகி கீழே போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ஸ்டாப் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.2% மேலே போயிருக்கும். 15,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் வந்துருக்கும். இப்போ 7,000 ரூபாய் லாஸ்ன்றது 15,000 போயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போறீங்களோ அதை வந்து ஸ்ட்ரிக்டாக இருங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, பின்பார் கீழே,
7000 லாஸ் வந்தா இந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணுங்க. இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லாஸ் வந்து ரொம்ப வைடன் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த கீ லேர்னிங்ல என்னன்னா, கரெக்டான என்ட்ரி, எக்ஸிட் இருந்தாலும் மார்க்கெட்ல இந்த மாரி ஃபெயிலியர் ட்ரேட் ஹேப்பன் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாரி பிரேக் அவுட்ல எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. ரீட்ரேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுத்தோம். ஸ்டில் வந்து இறங்குது அப்படின்னா, இது வந்து ஹேப்பன். எந்த ஒரு பேட்டர்னா இருந்தாலும். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ராபபிள் ட்ரேட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 70% வந்து ரிசல்ட் குடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதே மாரி ஒரு ஒரு பேட்டர்னுக்கும் ஒரு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ எல்லாமே 60-70% அந்த ரேஞ்சில் தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு 3 ட்ரேட்ல 1 ட்ரேட் எடுத்தாலே, உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு சக்சஸ்ஃபுல்லா குளோஸ் பண்ணலாம் ட்ரேடிங்க. இந்த மாரி ஒரு ட்ரேட் ஃபெயில் ஆகுதுன்றதுனால, ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகுதுன்றதுனால, நம்ம எமோஷனல் ஆயிடு ரீவெஞ்ச் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ லாஸ கட் பண்றோம். 3வது எமோஷனல் ஆகி ரீவெஞ்ச் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்க ரீவெஞ்ச் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, ரெக்கவர் ஆகுன்றது ஒரு எமோஷன் நமக்கு வரும். நான் வந்து அமௌண்ட் ரெக்கவர் பண்றேன். மார்க்கெட்ல நல்லா தெரிஞ்சுங்க 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து ப்ராஃபிட் புக் பண்றது, இன்னொன்னு லாஸ் புக் பண்றது. ரெக்கவரின்னு ஒண்ணு கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 70% இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா 3 ட்ரேட் எடுத்தீங்க. 2 ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகுதா? வொர்ஸ்ட் கேஸ்ல ஒரு ட்ரேட் ஒர்க் அவுட் ஆனா கூட நீங்க ப்ராஃபிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ப்ரொவைடட் உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:3ன்னு இருந்ததுன்னா. ஸோ இத வந்து மைண்ட்ல வச்சுங்க. ரீவெஞ்ச் ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. லாஸ் இஸ் a பார்ட் ஆஃப் பிசினஸ். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து இந்த ட்ரேட்ல நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி எதனா ஃபீட்பேக் இருந்ததுன்னா உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இது புரியுது, புரியல அப்படின்னு. இந்த கீ லெசன்ஸ நான் சம்மரி பண்ணி இங்க குடுத்துருக்கேன். இத பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும். நான் ஒன் சைடா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபீட்பேக் தெரியல. ஸோ அதனால அ கொஞ்சம் ஃபீட்பேக் குடுங்க. வேற என்ன? அ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற ஒரு லேர்னிங்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ.